Hi students, இப்ப நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் என்னன்னா டிரான்சிஸ்டர் அசைன் ஆசிலேட்டர். இதுக்கு முன்னாடி ரெண்டு டாபிக் பார்த்தோம். டிரான்சிஸ்டர் அசைன் ஆம்பிளிஃபையர். டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையரா ஒர்க் ஆகுறது. தென் டிரான்சிஸ்டர் as a switch. டிரான்சிஸ்டர் வந்து ஒரு சுவிட்ச் சாவியா வந்து ஆக்ட் பண்ணுது. இப்ப தேர்ட் ஒன் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். டிரான்சிஸ்டர் அசைன் ஆசிலேட்டர். பேசிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா பேசிக்கலி ஒரு எலக்ட்ரானிக் ஆசிலேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா converts DC energy into AC energy. ஓகேவா? எதை கன்வெர்ட் பண்ணும்பா? converts DC energy into AC energy of frequency. அதை எழுதலாம் இல்லையா? of frequency ranging from few hertz to megahertz. ஏன்னா DC இருக்கும்போது frequency கம்மியா இருக்கும். அப்ப DC AC கன்வெர்ட் பண்ணும்போது AC ஓட frequency அதிகம். அப்ப few hertz, few னா மினிமம் இல்லையா? few hertz ல இருந்து, hertz is the unit of frequency. few hertz ல இருந்து மெகாஹெர்ட்ஸ், மெகா மில்லியன், 10 power 6 ன்னு சொல்லுவாங்க, 10 lakhs. சரியா? சோ இப்படி தான் கன்வெர்ட் பண்ணும். DC AC கன்வெர்ட் பண்ணுது. அப்படினா DC னா டைரக்ட் கரண்ட், AC னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட். அப்ப AC கன்வெர்ட் பண்றதுனால இந்த ஆசிலேட்டர் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் வோல்டேஜ் சோர்ஸ் அல்லது வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் சோர்ஸ் அப்படினு சொல்லுவாங்க. நார்மலா வந்து ஆம்பிளிஃபையருக்கு என்ன பண்ணிருப்போம்? எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் சோர்ஸ் கனெக்ட் பண்ணிருப்பீங்க. பட் இங்க நம்ம எக்ஸ்டர்னல் சோர்சஸ் வந்து கொடுக்கணும் தேவையில்லை. எதுக்கு? ஆசிலேட்டரை பொறுத்த வரைக்கும். கிளியர்? ஓகேப்பா. இப்போ எங்க விஷயத்துக்கு வரும். ஆசிலேட்டரை பொறுத்த வரைக்கும் இதுல ரெண்டு டைப் இருக்குப்பா. ஒன்னு சினுசாய்டல் ஆசிலேட்டர், இன்னொன்னு வந்து நான் சினுசாய்டல் ஆசிலேட்டர். கரெக்டா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் சினுசாய்டல் ஆசிலேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றேன். செகண்ட் ஒன் வந்து நான் சினுசாய்டல். ஃபர்ஸ்ட் சினுசாய்டல் ஆசிலேட்டர்ஸ் இது என்ன ப்ரொடியூஸ் பண்ணும்? ஆசிலேட்டர்ஸ்னாலே கண்டிப்பா அது வேவ்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். கரெக்ட்டா? சோ இந்த மாதிரியான வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் சைன் வேவ்ஸ். என்ன வேவ்ஸ் பா? சைன் வேவ்ஸ். அதுவும் கண்டிஷன் இருக்கு. கான்ஸ்டன்ட் ஆம்ப்ளிடியூடா இருக்கணும். constant amplitude and frequency. சரியா? அப்ப ஒரு ஆசிலேட்டர் வந்து சைன் வேவ்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த வேவோட ஆம்ப்ளிடியூட், ஐ மீன் ஹைட் ஆஃப் த வேவ் அப்படின்னு சொல்லலாம், வீச்சுன்னு சொல்லுவாங்க. அதுவும் frequency எப்படி இருக்கு? கான்ஸ்டன்டா இருந்துச்சு அப்படின்னா சோ அந்த வேவ்ஸ் கிரியேட் பண்ண ஆசிலேட்டர் என்ன சொல்லுவீங்க? சினுசாய்டல் ஆசிலேட்டர்ஸ். ப்ரொடியூஸ் வாட்? சைன் வேவ்ஸ். ஓகேவா? இந்த வேவ் ஃபார்மட் எப்படி இருக்கும் பாருங்க. சோ இது எக்ஸ் ஆக்சிஸ். எப்பவுமே வேவ் ஃபார்ம்ஸ் வந்து டைம் பொறுத்து தான் வேரி ஆகும் இல்லையா? பீரியாடிக்கலி சேஞ்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்ப டைம்ங்கிறது எக்ஸ் ஆக்சிஸ். எதோட சேஞ்ச் பா? வோல்டேஜ். வோல்டேஜ் ஆர் கரண்ட் தான வேரி ஆகுது இல்லையா வேவ் ஃபார்ம்ல. சோ இந்த மாதிரி இருக்கும். கரெக்ட்டா? சோ இந்த மாதிரி ஹைட் வந்து எப்படி இருக்கணும்? ஒரே மாதிரி இருக்கணும். ஓகே? சோ அப்ப இது ஆம்ப்ளிடியூட், ஹைட் ஆஃப் த வேவ், ஆம்ப்ளிடியூட் ஒரே மாதிரி இருக்கும். எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கும். கான்ஸ்டன்ட் ஆம்ப்ளிடியூட். அப்ப frequency கான்ஸ்டன்ட்டா இருக்கும். சோ இது வந்து சினுசாய்டல் ஆசிலேட்டர்ஸ் தான். the next is second case என்ன அப்படின்னா நான் சினுசாய்டல் ஆசிலேட்டர்ஸ். சோ நான் சினுசாய்டல் ஆசிலேட்டர்ஸ்ங்கிறது சைன் வேவ்ஸ் தவிர அதர் டைப் ஆஃப் வேவ்ஸ் வந்து என்ன பண்ணும்? ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கு என்ன இருக்கு? ஆம்ப்ளிடியூட் உண்டு, frequency உண்டு இல்லையா? சோ எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கொயர் வேவ் சொல்லுவாங்க, ட்ரையாங்கிள் வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க, அண்ட் தேர்ட் ஒன் சாட் டூத் வேவ். சோ பாப்போம் வேவ் ஃபார்ம். சோ இது டைம், y axis ல voltage, கரெக்ட்டா? சோ ஸ்கொயர் வேவ்னா இந்த மாதிரி.
இது என்ன வேவ்? ஸ்கொயர் வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. the next second one பாருங்களேன், டைம், இங்க வோல்டேஜ், ட்ரையாங்கிள் வேவ். சோ இந்த மாதிரி கரெக்டா? சோ இத வந்து ட்ரையாங்கிள் வேவ், ட்ரையாங்குலர் வேவ் அப்படின்னு சொல்லலாம். and the third wave format பாத்தீங்கன்னா டைமுக்கும் வோல்டேஜுக்கும் இந்த மாதிரி இருக்கும். இது எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, சாமில் என்னது? மரம் அறுக்கக்கூடிய அந்த மில்ல வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய அந்த வால், அதுல வந்து பாத்தீங்கன்னா டீத், ஐ மீன் டூத் இப்படிதான் இருக்கும். கரெக்டா? சோ அதனால இது பேர் என்னது? சா டூத் வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கும் ஆம்ப்ளிடியூட் இருக்கு, ஃப்ரீக்வன்சி இருக்கு. சோ இந்த மாதிரியான வேவ்ஸ் கிரியேட் பண்ணிச்சுன்னா இத நான் சினுசாய்டல் ஆசிலேட்டர்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? சோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சினுசாய்டல் ஆசிலேட்டர்ஸ்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆசிலேஷன்ஸ். இப்போ நான் வந்து ஒரு டேங்க் சர்க்யூட் எடுத்துக்கிறேன். டேங்க் சர்க்யூட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கெபாசிட்டர், நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம், எல்சி ஆசிலேஷன்ஸ் ஒரு டாபிக் படிச்சிருக்கோம் இல்லையா? the capacitor of capacitance C. இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இண்டக்டர் of inductance L. ஓகே, சரி. சோ இனிஷியலி வந்து இந்த கெபாசிட்டர் எப்படி இருக்கும்? ஃபுல்லி சார்ஜ்டா இருக்கும். ஒரு பிளேட் பாசிட்டிவ், இன்னொரு பிளேட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் நெகட்டிவ். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அப்ப ஃபுல்லி பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அதுக்குள்ள சார்ஜ் ஸ்டோர் ஆகுது. ஏன்னா கெபாசிட்டர்ங்கிறது சார்ஜ் ஸ்டோரேஜ் டிவைஸ். கரெக்டா? அப்ப இதுல என்ன எனர்ஜி, என்ன ஃபீல்ட் இருக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்ட். the energy is electrical energy, UE அப்படின்னு படிச்சிருக்கோம். கரெக்டா? எப்ப இது வந்து டிஸ்சார்ஜ் ஆகுதோ, அப்ப இதுல மூவ் ஆகுதோ, அப்ப இதுல என்ன ஆகும்? கரண்டா மாறும். ஸ்மால் ஐ போட்டுக்கலாம், இல்ல கேபிட்டல் ஐ, வாட் எவர் மேபி, கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இப்ப இந்த கரண்ட் இந்த இண்டக்டன்ஸ் காயில் வழியா வரும்போது இந்த இடத்துல இத சுத்தி என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோமா? எஸ். சோ இது மேக்னெட்டிக் எனர்ஜி, ஐ மீன் UB அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்ப எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மேக்னெட்டிக் எனர்ஜி கன்வெர்ட் ஆகுது. எப்ப இந்த சார்ஜஸ் ஃபுல்லா தீர்ந்து போகுதோ அதுக்கப்புறம் திருப்பி இந்த மேக்னெட்டிக் எனர்ஜி என்ன ஆகும்? திருப்பி இங்க எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். அப்ப எனர்ஜி கன்வர்ஷன் நடக்குது இங்க. கரெக்டா? அப்ப எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மேக்னெட்டிக் எனர்ஜி ஆகும், மேக்னெட்டிக் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஆகும். ஐ மீன் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் இடையில முன்னும் பின்னும் ஒரு ஆசிலேஷன் வந்து கிரியேட் ஆகுது எனர்ஜி கன்வர்ஷனால. சோ இந்த ஆசிலேஷன்ஸ் பேர் தான் LC ஆசிலேஷன்ஸ். சோ இந்த ஆசிலேஷனோட வேவ் ஃபார்ம் இப்படிதான் இருக்கும். ஓகே, சோ அப்ப முன்னும் பின்னும் இப்படி ஆசிலேட் ஆகுறதுனால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த LC ஆசிலேஷன்ஸோட ஃப்ரீக்வன்சில வேரியேஷன் இருக்கு. ஏன்னா ஒரு எனர்ஜி கன்வர்ஷன் தொடர்ந்து நடந்துட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஹீட் ஃபார்ம்ல டிசிபேட் ஆகும். இப்ப நாமளே இருக்கிறோம், நல்ல ஹெல்த்தியா எனர்ஜெட்டிக்கா இருக்கிறோம், எந்த ஒரு ஒர்க் பண்ணாலும் கண்டிப்பா என்ன ஆகும்? ஹீட் ஃபார்ம்ல, வேர்வை சொட்டிங் சொல்லுவாங்க, அந்த ஃபார்ம்ல எனர்ஜி வந்து என்ன ஆகும்? டிசிபேட் ஆகும், ஐ மீன் லாஸ் ஆகும். அப்ப கண்டிப்பா இங்க என்ன நடக்கும்? எனர்ஜி லாஸ் நடக்கும். அப்ப எனர்ஜி லாஸ் ஆச்சுன்னா கண்டிப்பா அதோட ஃப்ரீக்வன்சி தென் ஆம்ப்ளிடியூட் எப்படி இருக்காது? கான்ஸ்டன்டா இருக்காது. இத பேஸ் பண்ணி சினுசாய்டல் ஆசிலேட்டர்ஸ் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆசிலேஷன்ஸ், இது ஆசிலேட்டர் கிடையாதுப்பா, ஆசிலேட்டர்ல வரக்கூடிய ஒரு பார்ட், சரியா? டேங்க் சர்க்யூட். அப்ப சினுசாய்டல் ஆசிலேட்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆசிலேஷன்ஸ் வந்து ரெண்டா பிரிக்கிறாங்க. சினுசாய்டல் ஆசிலேஷன்ஸ் இல்லையா? ஒன்னு வந்து என்ன அப்படின்னா damped oscillations, damped oscillations அப்படின்னு சொல்லுவாங்க. damped oscillations அப்படின்னா இப்பதான் சொன்னேன், எனர்ஜி கன்வர்ஷன் நடந்துகிட்டே இருக்குங்க. எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மேக்னெட்டிக் எனர்ஜியாவும், மேக்னெட்டிக் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாவும் கன்வெர்ட் ஆகிற டைம்ல எனர்ஜி லாஸ்னால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய வேவோட வேவ் ஃபார்ம், ஐ மீன் ஆசிலேஷனோட வேவ் ஃபார்ம் எப்படி இருக்கும் பாருங்க. இது வந்து y ஆக்சிஸ், கரெக்டா? y axis, x axis, x axis ல டைம், y axis ல வோல்டேஜ். இனிஷியலா ஆசிலேஷன்ஸ் நல்லா இருக்கும், போக போக என்ன ஆயிட்டே இருக்கும்? இந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே வரும். ரீசன் என்ன? எனர்ஜி லாஸ் ஆகுது. சோ அப்ப ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த வேவ் என்னது? டிக்ரீஸ் ஆகுது, இந்த மாதிரி போகும்.
கரெக்டா? ஆம்ப்ளிடியூட் ஹைட்டும் சேஞ்ச் ஆகுது, frequency சேஞ்ச் ஆகுது. சோ இது damped oscillations னு சொல்லுவோம். சோ செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா undamped oscillations. Undamped oscillations. இதுல எப்படின்னா ஆம்ப்ளிடியூட் frequency தொடர்ந்து கான்ஸ்டன்டாவே இருக்கும். அப்ப என்ன பண்ணணும்? வெளியே இருந்து எக்ஸ்டர்னல் எனர்ஜியை ப்ரொவைட் பண்ணணும். எக்ஸ்டர்னல் எனர்ஜியை ப்ரொவைட் பண்ணோம் அப்படின்னா இங்க எனர்ஜி லாஸ் ஆனாலும் அந்த எனர்ஜி அதை ரிசீவ் பண்ணி என்ன பண்ணும்? ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆசிலேஷன்ஸ் வந்து கான்ஸ்டன்டா வச்சுக்கும். அப்படின்னா அதோட வேவ் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது டைம், இங்க வோல்டேஜ், கரெக்டா? வேவ் ஃபார்ம் ஒரே மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி இருக்கும். சோ இதோட ஆம்ப்ளிடியூட் எப்படி இருக்கும்? சேமா இருக்கும். சோ இந்த மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரியான ஆசிலேஷன்ஸ் பேரு undamped oscillations. இது நடக்கணும்னா எக்ஸ்டர்னல் எனர்ஜி கொடுக்கணும். இங்க எனர்ஜி கொடுக்க மாட்டோம், ஆனா இருக்கிற எனர்ஜி கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது? லாஸ் ஆகுது. சோ இப்படி ரெண்டு டைப் இருக்குப்பா. இப்போ நம்ம என்ன டாபிக் போறோம் அப்படின்னா டிரான்சிஸ்டர் as an oscillator. ஆசிலேட்டர்ல என்னெல்லாம் காம்பனன்ட்ஸ் இருக்கு, அங்க என்ன நடக்குது, வொர்க்கிங் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ரப் பண்ணிக்கலாம். இப்போ டிரான்சிஸ்டர் ஆசிலேட்டருக்கு வருவோம். அப்படியே வொர்க்கிங் பார்ப்போம். டிரான்சிஸ்டர் ஆசிலேட்டர். சோ இதுல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு டேங்க் சர்க்யூட். டேங்க் சர்க்யூட் நான் ஏற்கனவே டயகிராம் போட்டுருந்தேன் இல்லையா? எப்படி ஒரு கெபாசிட்டர் இருக்கும், இந்த இடத்துல வந்து ஒரு இண்டக்டர் இருக்கும், இண்டக்டன்ஸ் காயில் ஆஃப் இண்டக்டர், இண்டக்டன்சியல் கெபாசிட்டன்ஸ். இதுல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆசிலேஷன்ஸ் தான் அந்த ஆசிலேஷன்ஸ். இது எல்சி ஆசிலேஷன் சொல்லுவோம். ஓகே, ரெண்டு டைப், damped undamped. சரியா? சோ இப்ப பாப்போம். சோ அப்ப ஃபர்ஸ்ட் ஒரு டேங்க் சர்க்யூட். சோ ஜஸ்ட் சிம்பிளி பாக்ஸ் மாதிரி தான் நம்ம புக்ல போட்டுருப்போம். என்னப்பா? டேங்க் சர்க்யூட். சரி, சோ இந்த டேங்க் சர்க்யூட்டுக்குள்ள ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆசிலேஷன்ஸ், கரெக்டா? அதுவும் வந்து ப்ரொடியூஸ் ஆகக்கூடியது damped ன்னு சொன்னேன். damped என்ன? ஏன்னா முன்னும் பின்னும் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி மேக்னெட்டிக் எனர்ஜியாவும், மேக்னெட்டிக்கல் எனர்ஜி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாவும் கன்வெர்ட் ஆகிற டைம்ல கண்டிப்பா எனர்ஜி லாஸ் ஆகும். இதனால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த ஆசிலேஷன்ஸோட frequency ஆம்ப்ளிடியூடும் வேரி ஆகும் அப்படின்னு சொன்னேன். அது மட்டும் இல்ல, நம்ம படிச்சுக்கிறது ஏசி தான், டிசி ஏசி தான் கன்வெர்ட் பண்ணணும்னு சொன்னேன். அப்படி இருக்கக்கூடிய அந்த ஏசி சிக்னல் கண்டிப்பா அது வேல்யூ டிகிரீஸ் ஆகுது இல்லையா? அப்ப கண்டிப்பா என்ன பண்ணணும்? ஆம்ப்ளிஃபை பண்ணணும் இல்லையா? அப்ப என்ன பண்றாங்க? டேங்க் சர்க்யூட்ல இருந்து இங்க ப்ரொடியூஸ் ஆன அந்த damped oscillations எடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு ஆம்ப்ளிஃபையருக்குள்ள கொடுக்கறாங்க. இது வந்து என்னது? ஒரு ஆம்ப்ளிஃபையர். ஆம்ப்ளிஃபையரோட வேலை என்னப்பா? கொடுக்கக்கூடிய இன்புட்டை வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணி கொடுக்கிறது. வீக் சிக்னலா இருந்தா ஸ்ட்ராங் சிக்னலா கன்வெர்ட் பண்ணும். கரெக்டா? அப்படி இங்க இருக்கக்கூடிய அந்த damped oscillations இன்புட்டா இருக்கு நான் கொடுத்தேன் அப்படின்னா ஆம்ப்ளிஃபையர்ல இருந்து எனக்கு வெளியே அவுட்புட் கிடைக்கும். அவுட்புட் வோல்டேஜ் V0. கரெக்டா? சரி, சோ இப்ப இந்த அவுட்புட் எனக்கு பத்தல, கண்டிப்பா அவுட்புட்லயே வேரியேஷன் இருக்கும். அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா அவுட்புட்ல இருந்து ஒரு பிராக்ஷனை எடுத்து ஒரு ஃபீட்பேக் நெட்வொர்க் மூலமா திருப்பி எங்க கொடுக்கறாங்க? இன்புட்டா டேங்க் சர்க்யூட் கொடுக்கறாங்க. சரியா? சோ எப்படின்னு பாப்போம். அந்த எக்ஸ்பிளனேஷன் நான் சொல்றேன். அப்ப அவுட்புட்ல இருந்து ஒரு பிராக்ஷன் பா, ஒரு சிறிய பகுதின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை எடுத்து இங்க ஒரு நெட்வொர்க். சோ அந்த நெட்வொர்க் பேர் என்னது? ஃபீட்பேக் நெட்வொர்க் சர்க்யூட்னு சொல்லுவோம். ஃபீட்பேக் நெட்வொர்க். ஓகே, இது கொடுக்குறேன். இந்த ஃபீட்பேக் நெட்வொர்க்ல என்ன இருக்கு தெரியுமா? ஆக்டிவ் அண்ட் பாசிவ் எலிமெண்ட்ஸ் இருக்கும். இப்ப டயோட், டிரான்சிஸ்டர், ரெசிஸ்டர், கெபாசிட்டர், சோ இதெல்லாம் இருக்கு இல்லையா? சோ இத வந்து ஆக்டிவ் அண்ட் பாசிவ். ஆக்டிவ்னா ஆக்டிவா இருக்கக்கூடியது, செயல்திறன் உடையது. பாசிவ்னா செயல்திறன் அற்றது. சரியா? சோ அது வழியா எங்க கொடுக்குறேன் அப்படின்னா டேங்க் சர்க்யூட்டுக்கு கொடுத்துட்டேன். சரியா? ஃபீட்பேக், அதான் VF, ஃபீட்பேக் வோல்டேஜ். இப்ப நல்லா பாருங்களேன். இப்ப நீங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 6 பேர் இருக்கீங்க. ஒரு கிளாஸ்ல உட்கார்ந்து என்ன பண்றீங்கன்னா ஒருத்தர் செமினார் எடுக்கிறீங்க இல்லையா? மீதி 5 மெம்பர்ஸும் வாட்ச் பண்றீங்க. ஒரே ஒரு ஃப்ரெண்ட் மட்டும் கிளாஸ் எடுக்கிறாங்க. கிளாஸ் எடுக்க போறது இன்புட். அடுத்து என்ன கிடைக்கும்? அவுட்புட். அவுட்புட் என்னது? நிறைய டாபிக்ஸ் எல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சிட்டாரு. அப்ப அவுட்புட். ஓகே, இப்ப உங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க 5 பேர் இருக்கீங்க இல்லையா? நீங்க என்ன பண்ணணும்? இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுல ஃபீட்பேக் கொடுக்கணும். இது நல்லா இருந்துச்சு,
இது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தா சூப்பரா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லணும். இல்ல ஒண்ணுமே சரியில்லை, நல்லாவே இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்த டைம் அவனால என்ன பண்ண முடியாது, ஒழுங்கா எடுக்க முடியாது. சோ அது வந்து டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி. அப்ப என்ன பண்ணணும், நல்லா இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தா இன்னும் நல்லா இருக்கும், நெக்ஸ்ட் டைம் அப்படி பண்ண அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீட்பேக் கொடுக்குறீங்க இல்லையா, இந்த ஃபீட்பேக் தான் இங்க. அப்ப ஃபீட்பேக் எதுல இருந்து கொடுப்பீங்க, அவர் கிளாஸ் எடுத்து முடிச்ச பகுதியில இருந்து தானே கொடுப்பீங்க. அப்ப அவுட்புட்ல இருந்து ஒரு பிராக்ஷன் எடுத்து நீங்க கொடுக்குறீங்க. நீங்க யாரு, ஃபீட்பேக் நெட்வொர்க். உங்க மூலமா திருப்பியும் அந்த இன்புட்டா கொடுக்குறேன், ஆசிலேஷன்ஸை கிரியேட் பண்ணக்கூடிய இருக்கு. கரெக்டா? இதான் அவரு கிளாஸ் எடுக்க போறவர், இதை அவர் எடுத்து டெலிவர் பண்ணிட்டாரு. அப்ப அவுட்புட்ல இருந்து ஒரு பிராக்ஷன் எடுத்து இங்க கொடுக்குறீங்க. சோ அந்த ஃபீட்பேக்ல ரெண்டு டைப் இருக்குன்னு சொன்னேன். ஒன்னு பாசிட்டிவா சொல்றது, அப்ப நம்மள என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கும். இன்னொன்னு நெகட்டிவா சொல்றது. அப்ப எந்த ஃபீட்பேக் இருந்த ஆம்பிளிஃபிகேஷன் பெஸ்டா இருக்கும், பாசிட்டிவ் ஃபீட்பேக். அப்ப நீ கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக் பாசிட்டிவ் ஃபீட்பேக்கா இருந்துச்சுன்னா இங்க இன்புட் சிக்னலோட வேல்யூ ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறம் ஆம்பிளிஃபிகேஷன் பக்காவா இருக்கும். கரெக்டா? சோ இதப்ப இங்க நடக்கக்கூடியது. அப்ப வெளியே இருந்து வேற எந்த சிக்னலும் நம்ம இது கொடுக்க மாட்டோம். ஆம்பிளிஃபையரால வெளியே வரக்கூடிய அவுட்புட்ல இருந்து ஒரு பிராக்ஷன் எடுத்து இன்புட்டா கொடுக்குறோம். அப்ப பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் பெஸ்ட். பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா இன்புட் சிக்னல் இன்க்ரீஸ் ஆகும், இதனால ஆம்பிளிஃபையரால ஆம்பிளிஃபை பண்ணும்போது அவுட்புட் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும், அவுட்புட் ஏசி சிக்னல் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டா? ஒருவேளை நீங்க கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக் நெகட்டிவ் ஃபீட்பேக்கா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இன்புட் சிக்னலோட ஸ்ட்ரென்த் குறையும், அவுட்புட் வந்து கம்மியா இருக்கும் ஆம்பிளிஃபிகேஷனுக்கு அப்புறம். அதனால எந்த ஃபீட்பேக் பெஸ்ட், ஒரு ஆசிலேட்டரை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் ஃபீட்பேக். சரியா? அப்ப தொடர்ந்து இந்த ஆசிலேஷன்ஸ் வந்து கிரியேட் ஆகணும் அப்படின்னா என்ன கண்டிஷன், பர்காஷன் கண்டிஷன் ஃபார் sustained oscillation. sustained oscillations என்னது, தொடர்ச்சியா இந்த ஆசிலேஷன்ஸ் வந்து அந்த பையன் தொடர்ந்து கிளாஸ் எடுத்துட்டே இருக்கணும். அதே மாதிரி நீங்க இந்த ஆசிலேஷன்ஸ் தொடர்ந்து ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கணும், வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன், அந்த பையன் தொடர்ந்து கிளாஸ் எடுக்கணும்னா நீங்க கொடுத்த ஃபீட்பேக் எப்படி இருக்கணும், பாசிட்டிவா தானே இருக்கணும். சரியா? சோ அப்ப கண்டிஷன் ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கணும், we need to give positive feedback only. அப்ப பாசிட்டிவ் ஃபீட்பேக். சரி, நெக்ஸ்ட் அந்த ஓவரால் ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து 0 டிகிரி ஆர் 2 பை. அது எப்படி சொல்லுவாங்க, இன்டகிரல் மல்டிபிள் ஆஃப் 2 பை. இன்டகிரல் மல்டிபிள் ஆஃப் 2 பை. 2 பை அப்படின்னா ரேடியல்ல 2 பை, டிகிரில 360 டிகிரி. கரெக்டா? then the third one loop gain a beta is equal to 1. இதோட மேக்னிட்யூட். சோ இந்த உண்மையில இந்த டெரிவேஷன் நமக்கு கொடுக்கல, பழைய சிலபஸ்ல இருக்கு. என்ன ஃபார்முலா தெரியுமா, இதுதான் ஃபார்முலா. ஃபீட்பேக்கு அப்புறம் ஆம்பிளிஃபிகேஷன் AF ஃபார்முலா இருக்கு, a by 1 minus a beta இப்படின்னு ஒரு டெரிவேஷன் வரும், பழைய சிலபஸ்ல இருக்காது. அப்ப ஏங்கிறது வந்து கெயின், ஆம்பிளிஃபிகேஷன் சொல்லுவாங்க கெயின். பீட்டாங்கிறது அவுட்புட்ல இருந்து ஒரு பிராக்ஷன் எடுத்து கொடுக்குறீங்க தெரியுமா, அதான் ஃபீட்பேக் ரேஷியோன்னு சொல்லுவோம், அதான் பீட்டா. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப இந்த ஏ பீட்டாவோட வேல்யூ 1 இருக்கணும். இப்ப பாருங்களேன், ஏ பீட்டா நான் இங்க 1 சப்ஸ்டிட்யூட் பண்ணேன்னா AF equal to a by ஏ பீட்டாவுக்கு நான் 1 போட்டா என்ன வரும், 1 மைனஸ் இதோட வேல்யூ 1, 1 minus 1 0. அப்ப எனி நம்பர் ஆர் எனி லெட்டர் டிவைடட் பை 0 என்னது, இன்ஃபினிட்டி. அப்படின்னா ஃபீட்பேக்கு அப்புறம் ஆம்பிளிஃபிகேஷன் இன்ஃபினைட் ஆகுமா, அந்த அளவுக்கு அதிகமாகும். இன்ஃபினைட்னா மேக்ஸிமம் இல்லையா, அதான் கண்டிஷன். இப்படிதான் இருக்கும். புரியுதா? சோ எனிவே பாசிட்டிவ் ஃபீட்பேக் இருக்கணும். அதே மாதிரி ஃபேஸ் ஷிஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு இருக்கணும், லூப் கெயின் வந்து 1 இருக்கும். சரி, ஓகே. இன்னொன்னு சொன்னேன், இதுல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஆசிலேஷன்ஸ் நார்மலா டியூ டு தி எனர்ஜி லாஸ்னால கண்டிப்பா அது எப்படி இருக்கும், டேம்ப்ட் ஆசிலேஷன்ஸ் தான் இருக்கும். அப்ப நம்ம வெளியே இருந்து என்ன பண்ணணும், எக்ஸ்டர்னல் எனர்ஜி இல்ல இந்த மாதிரி ப்ராசஸ்ல கொடுத்தாலும் போதும், கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு என்ன கிடைக்கும், அன்டேம்ப்ட் ஆசிலேஷன்ஸ். அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஆம்ப்ளிடியூட் ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய அன்டேம்ப்ட் ஆசிலேஷன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணலாம். அப்ப அதுக்கு தேவையான ஃப்ரீக்வன்சிக்கான ஈக்குவேஷன் என்ன, அந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம். F is equal to படிச்சிருக்கோம், என்னது, என்ன ஃபார்முலா படிச்சிருக்கீங்க, 1 by 2 pi root LC. Lங்கிறது இண்டக்டன்ஸ், Cங்கிறது கெபாசிட்டன்ஸ். இந்த வேல்யூஸ் தெரிஞ்சு அப்படின்னா எவ்வளவு ஃப்ரீக்வன்சி வேணும்ங்கறத நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். இது ஹெட்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ல இந்த ஃபார்முலா வருது. ஓகே, தென் இந்த ஆசிலேட்டரோட யூஸ் என்ன,
எதையெல்லாம் ஜெனரேட் பண்ணும்? ஜெனரேட்னா ப்ரொடியூஸ் பண்றது. சோ அப்ப எழுதிக்கலாம் ஒரு பாயிண்டா. ஃபர்ஸ்ட் யூசஸ் ஆர் அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு எழுதலாம் இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா டு ஜெனரேட் periodic sinusoidal or non-sinusoidal waves. ஓகே, பீரியாடிக்னா டைமை பொறுத்து இல்லையா? டைம் வேரி ஆகும்போது வேவ்ஸ் அதுவும் வேரி ஆகும் சொல்லியிருக்கோம். டைமை பொறுத்து சினுசாய்டல் அல்லது நான் சினுசாய்டல் வேவ்ஸ் வந்து ஜெனரேட் பண்றதுக்கு இந்த ஆசிலேட்டரை யூஸ் பண்றோம். ஓகேவா? இந்த ஆசிலேட்டர் ரெண்டு டைப் இருக்கு, சினுசாய்டல் இருக்கு, நான் சினுசாய்டல் இருக்கு. சரி, நெக்ஸ்ட் வந்து செகண்ட் இங்க எழுதுறோமா? செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா டு ஜெனரேட் RF கேரியர்ஸ். RF இந்த ரேடியோ frequency ஹை frequency waves ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்கன்னா, இப்ப நான் பேசுறேன் இது உங்களால கேட்க முடியுது, இது ஆடியோ சிக்னல். இந்த ஆடியோ சிக்னலை கேரி பண்ணி கொண்டு போறதுக்கு ஹை frequency wave ஒன்னு வேணும். அதுக்கு பேர் தான் ஹை frequency wave ஆர் ரேடியோ frequency wave, ரைட்? ரேடியோ வேவ்ஸ் இப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்ப அதோட வேலை என்ன? ஜஸ்ட் டு கேரி பண்றது. அப்ப அந்த மாதிரியான வேவ்ஸ் கிரியேட் பண்றதுக்கும் இத யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து தேர்ட் பாயிண்ட்க்கு வருவோமே. சோ என்ன அப்படின்னா டு ஜெனரேட் அந்த இடத்துல வந்து ஆடியோ டோன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா? சோ அத வந்து ரெக்டிஃபை பண்றது, அதுல வரக்கூடிய இஷ்யூஸ கிளியர் பண்றதுக்கும். Then next வந்து fourth one to generate clock signals எங்க? in digital circuits. digital circuitsல வந்து clock signals வந்து generate பண்றதுக்கும். So next fifth one வந்து பாத்தீங்க அப்படின்னா I mean TV sets and CRO. So இதுல வந்து sweep circuits. So அதுல வந்து யூஸ் பண்றாங்க. டிவி செட்னா தெரியும், CROங்கிறது cathode ray oscilloscope. So அந்த இடத்துலயும் இத வந்து யூஸ் பண்றாங்க, ரைட்? So ஓவரால் நிறைய பாயிண்ட்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது செப்பரேட் 2 மார்க் क्वेश्चन பர்காஷன் கண்டிஷன். மத்தபடி ஒரு முக்கியமான ஒரு பார்ட். நல்ல தெளிவா பிராக்டீஸ் பண்ண உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். Thank you.